ராஜ்மோகன் அண்ணே, இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக பேசியிருந்தீங்க. எப்படின்னு இதெல்லாம் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தீங்களா, இல்லை இப்போ புதுசாக யோசிச்சிங்களா? இந்த பள்ளி மாணவர்கள் வந்து ஜாதி மத அடையாளத்தோடு வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப கரெக்டுன்னு. ஆனால் இதை பள்ளிகளுக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப சுருக்கி யோசிச்சிருக்கீங்க. இன்னும் பரவலாக யோசிச்சாக்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த தம்பிக்கிட்ட ஒரு சின்ன யோசனை இருக்குது, சரியாக வருமானு பாருங்கள். எங்கள் ஊர் பக்கம்லாம் முன்னேறு எப்படி செல்லுமோ அப்படி தான் பின்னேறு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அருமையான முற்போக்கு திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த மாதிரி சட்டமன்றத்திற்கு மத அடையாளத்தோடு இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இங்கே கூட உங்கள் பேட்டியில் சொன்னீங்களே, வீட்டில் இருந்து கயிறு கட்டி விட்டாலும் அதை கழட்டி வச்சுட்டு நான் வருவேன் அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு ஒரு எம்எல்ஏக்கள் வந்து எந்த மத அடையாளம் இல்லாமல் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்ம புசி ஆனந்த் அண்ணன், நம்ம ரமேஷ் அண்ணன், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாமே கையில் கயிறு கட்டிட்டு வராங்க. அதை விட முக்கியமாக நம்முடைய மதுரை முஸ்தஃபான்னு எப்பவுமே அவங்களோட மத அடையாளத்தோட ஒரு தொப்பி அணிஞ்சிட்டு தான் சட்டசபைக்கே வராரு. அப்புறம் ஐயூஎம்எல் ஷாஜகான் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியில் ஜெயிச்ச 108 எம்எல்ஏக்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் அவங்க எந்த பொது நிகழ்ச்சிக்கு போனாலும் எந்த மத அடையாளத்தோடு இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட முதலமைச்சர்கிட்ட பேசி நீங்கள் ஒரு உத்தரவு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சமூக நீதியை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும். எப்பயுமே பெரியவங்க தான் வந்து சின்னவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நாம் மாணவர்களுக்கு சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பெரியவங்களாக நாம் வந்து முதல்ல அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சட்டசபையில் யாரும் மத அடையாளத்தோடு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டால் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். என்னோட ஆசைலாம் என்னென்னா, அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.